கைஸ் இமேஜின் நீங்க போய் உங்க பேரண்ட்ஸ்ல சொல்றீங்க ஐம் நாட் ஜாயினிங் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்லாப். அப்புறம் போய் சொல்றீங்க ஐம் ஜாயினிங் ஸ்கூல் அப்படின்னா அடுத்த ஸ்லாப். பிகாஸ் இந்தியன் பேரண்ட்ஸ் ஹேவன்ட் ஹர்ட் அபவுட் சச் திங்ஸ். பட் ஆக்சுவலா இன் ரியல் வேர்ல்ட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட் ஏஜ் ஆஃப் 17ல ஸ்கூல்ஸ்ல ஜாயின் பண்ணி இப்போ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்க்கு பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐம் டாக்கிங் அபவுட் ஜோகோ ஸ்கூல்ஸ். ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ஜோகோல ஒரு 15% ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து இந்த ஜோகோ ஸ்கூல்ஸ்ல இருந்தா எடுக்கிறாங்க. பட் நம்மளுக்கு கிடைக்கிறத விட கொஞ்சம் பெட்டரா, கொஞ்சம் ஏர்லியராகவே. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஜோகோ ஸ்கூல்னா என்ன, அதோட பேக்ரவுண்டை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி, அண்ட் உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி அப்ளை பண்ணலாம், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அண்ட் முக்கியமா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு திங் தான். ஓகே, வாங்க வீடியோ ஸ்டோரி பார்க்கலாம். பேக் டு 2004 to 2005 அந்த ரேஞ்ச்ல ஜோகோல வந்து ஃப்ரெஷர்ஸை வந்து ஹையர் பண்றாங்க. நல்ல ரெஸ்யூம் இருக்கு, குட் காலேஜ், குட் சிஜிபிஏ, எல்லாமே நல்லா இருக்கு. இங்கதான் ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ when they started to work, when they started to apply the things that they learned, அந்த டைத்துல they struggle. ஸோ இதெல்லாம் அவங்க அப்சர்வ் பண்றாங்க. லைக் எப்படி சொல்றது, இப்போ நீங்க வந்து ஒரு 500 ஃபுட்பால் மேட்சஸ் பார்த்துருக்கீங்க. ஓகே, அவங்ககிட்ட டக்குன்னு வந்து ஒருத்தவங்க பால் கொடுத்து கோல் போடணும்னா உங்களுக்கு தெரியும், லைக் ரூல்ஸ் நடக்கும், எல்லாம் தெரியும், லைக் அந்த கேம் எப்படி விளையாடணும். பட் will you perform well? அதான் கொஸ்டின். ஸோ அதே தான் இங்கேயும், அவங்களுக்கு எல்லாம் தெரியுது, பட் த அப்ளிகேஷன் இஸ் நாட் இனஃப். ஸோ அதனால அவங்க என்ன டிசைட் பண்றாங்க, அந்த $1 billion கம்பெனி லூசஸ் இட்ஸ் ஹோப் இன் எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் ப்ரொபோசஸ் இட்ஸ் ஓன். அதுதான் ஜோகோ ஸ்கூல். பிஃபோர் தட் இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, ஐ மேட் ஜோகோ ஸ்கூல் அலுமினஸ். ஸோ அவங்க என்ன கேட்டாங்க, வாட் யூ ஆர் ஸ்டடிங்? ஸோ ஐ ஜஸ்ட் டோல்ட் டெக் செகண்ட் இயர் அப்படின்னு. ஐடி எதுக்கு சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டப்ப ஐ ஜஸ்ட் காட் இன் த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி. ஹி டோல்ட் தட் நான் வந்து ஜோகோ ஸ்கூல்ல படிச்சேன் அண்ட் ஐ கெட் இட் இந்த சாஃப்ட்வேர் ஜாப் ஜோகோல வித் குட் ஏர்னிங்ஸ் வித்தின் ஜஸ்ட் 2 years. நீங்க எதுக்கு 4 yearsலாம் ஸ்பெண்ட் பண்றீங்க? ஏன்னா ஐ டோன்ட் நோ அபவுட் ஜோகோ ஸ்கூல், அதெல்லாம் லைக் கவுன்சிலிங் அதுக்கு நல்லா எனக்கு தெரியாது. ஸோ ரீசெண்டாக தான் அதை பற்றிலாம் தெரிய வந்துச்சு. ஸோ இது தேவையானவங்களுக்கு ஒரு அவேர்னஸா ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். கன்ஃபார்ம் நிறைய பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீதர்வேம்பு அவங்கள பத்தி பார்க்கலாம். ஸோ ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஜோகோ. He's an IIT graduate, PhD from Princeton, career at Qualcomm in US. So, but இது எல்லாத்தையுமே விட்டுட்டு he came back to India. So, not to Mumbai, not to Bangalore, not even to Chennai. அவர் எங்க வந்தாருன்னா தென்காசி. பட் why? ஒரு சிலிக்கான் வேலையை விட்டுட்டு why did he come back here? Like, you know, சிலிக்கான் வேலை அப்படின்னா அங்க வந்து ஒரு டெக் ஹப் மாதிரி யூஎஸ்ல அந்த, அதெல்லாம் விட்டுட்டு இங்கேயே வந்திருக்காரு. Because he believed that talent is even, but opportunity is not. Like, ஒரு பர்சன் வந்து didn't grew up at cityனால he tend to lose a lot of opportunities. Like, good college இருக்காது, அதனால like talent இருந்தாலும் there is no exposure. So he proposed this school. Curriculum structure பத்தி பார்த்துலாம். அங்க ஒரு முக்கியமான ஒரு informative thing which is curriculum. Like, school சொன்னோடனே everyone will be thinking of attendance, இதுன்னு. So nothing will be there. Attendance, teas, exam அப்படிலாம் இல்லை. ஸோ ஓப்பன் புக் அசஸ்மெண்ட், ப்ராஜெக்ட், டீம் ஒர்க், ஸோ அது மாதிரி தான் கொண்டு போவாங்க கரிக்குலம்லாம். அண்ட் டிபிக்கல் டீச்சர்ஸ் நோ, ப்ரொஃபஸர்ஸ் நோ. லைக் எப்படின்னா ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனல்ஸ் லைக் சீனியர் டெவலப்பர்ஸ், அவங்க தான் உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. இட்ஸ் லைக் ரியல் டைம் திங். அண்ட் கரிக்குலம் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். லைக் எவ்ரி இயர் ஒரு புதுசாக ஏதாச்சும் டூல்ஸோ எது வந்தாலுமே ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அப்டேட்டடான சிஸ்டம் இருக்கும். அதான் வந்து இதோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ ஜோகோ ஸ்கூல் அப்படிங்கிறதுல 3 ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸ்கூல் ஆஃப் ப்ரோக்ராம், ஸ்கூல் ஆஃப் டிசைன், ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஸ்கூல் ஆஃப் ப்ரோக்ராம்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அந்த ப்ரோக்ராமிங் அது மாதிரி ரிலேட்டட் ஜாப்ஸ், அது மாதிரி ட்ரைனிங் தருவாங்க. ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ்ல வந்து சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஸ்ட்ராட்டஜிஸ், அனலிஸ்ட் அது மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸ்கூல் ஆஃப் டிசைன்ல வந்து UI UX, வெப் அது மாதிரி சொல்லி தருவாங்க. ஸோ டிபெண்டிங் ஆன் வாட் யூ வாண்ட் யூ கேன் கெட் இன் டு இட். அவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணியும் 4 yearsக்கு அப்புறம் ஏதாச்சும் கேரண்டி இருக்கு அவங்களுக்கு ஜாப் கிடைக்கணும். நிறைய பேர் ஹோப்லெஸ்ஸாவே இருக்காங்க. பட் இங்க இன் ஜோகோ ஸ்கூல் நீங்க 2 years ஜோகோ ஸ்கூல் ஆக்சுவலா. ஸோ மந்த்லி 10K உங்களுக்கு ஸ்டைப்பண்ட் தருவாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு டீச்சும் பண்ணி ஒரு ரியல் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் தந்து லோக்கல் ஜாப்பும் தந்து அட் த சேம் டைம் நீங்க படிக்கும் போது 10K. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்க டயத்துல யூ ஏர்ன் மணி லைக் அட் த எண்ட் ஆஃப் த டைம் 3 lakhsக்கு மேல நீங்க வந்து உங்க கையில இருக்கும். லைக் ஆஃப்டர் 1 year, லைக் 15 monthsலாம் முடிஞ்சோடனே அது வந்து 15K இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இவன் தோ லைக் 18th monthலாம் 20K தந்தாங்க அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ நீங்க எல்லாம் நினைக்கலாம், வா இது நல்லா இருக்கே, அதாவது ஸ்டைப்பண்டும் தந்து, லைக் மணியும் தந்து, சொல்லியும் கொடுத்து, ஜாபும் தந்து, லைக் 2 years தான் இது எல்லாமே.
நல்லா இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. பட் ட்விஸ்ட் இல்லாம இருக்கும். தேர் ஆர் சம் கன்சிடரபிள் லிமிடேஷன்ஸ். அதெல்லாம் கன்ஃபார்மா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஓகே எப்படி வந்து ஜோஹோக்குள்ள என்ட்ரு ஆகணும். தேர் ஆர் 2 ways to apply to it, which is ஃபர்ஸ்ட் திங் வந்து யூ கேன் கோ வித் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அண்ட் செகண்ட் திங் வந்து செஸ்டோபர்னு சொல்லுவாங்க, விச் இஸ் லைக் அக்டோபர் அந்த மந்த்ல வந்து லாட் ஆஃப் காம்படிஷன்ஸ், ப்ராப்ளம் சால்விங், லைக் ஆன்லைன்ல தான் எல்லாமே. நீங்க வந்து ஒரு மந்த் ஸ்பெண்ட் பண்ணி உங்க ஸ்கில்ஸ் எல்லாம் ஷோகேஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் இன் டு ஜோஹோ ஸ்கூல்ஸ். பட் திங் என்னன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் அப்ளிகன்ஸ், லைக் 20K + பீப்புள் அப்ளை பண்ணுவாங்க. பட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் தான் அதுக்குள்ள என்ட்ரு ஆவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ட்விஸ்ட்டுக்கு அந்த லிமிடேஷன்ஸ்க்கு வந்துடலாம். என்ன ஒரு கிரேட் எஜுகேஷன் சிஸ்டமாக இருந்தாலும் ஏதோ ஒரு ட்ராபேக் இருக்கும். ஸோ அது மாதிரி இதில் இருக்கிற மெயின் ட்ராபேக்ஸ்லாம் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஐ கான் டெல் ஓ மை காட் இது செம்மையாக இருக்குது, காலேஜ் எல்லாம் விட்டுட்டு போங்க அப்படிலாம் நான் சொல்ல வரவே இல்லை. ஸோ அதுதான் இதோட மெயின் திங். ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா யூ கேன் டேக் இட். ஸோ அதுக்கு இந்த லிமிடேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சாதான் உங்களால். ஸோ ஃபர்ஸ்ட் திங் தேர் இஸ் நோ டிகிரி பேஸ், விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு நோட் டவுன். ஏன்னா வந்து அந்த டிகிரி அந்த பேப்பருக்கு தேர் ஆர் மோர் வேல்யூஸ். லைக் இப்போ நீங்கள் ஜோஹோ ஸ்கூலில் படிச்சீங்கன்னா யூ கேன் ஒன்லி கெட் இன் டு ஜோஹோ. அதுவும் அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில், லைக் சென்னைனா சென்னையில் தான். அது மாதிரி யூ கான் கெட் இன் டு அப்ராட் திங்ஸ். ஓகே. அண்ட் நீங்கள் வந்து வேறு எந்த கம்பெனிக்கும் போக முடியாது. லைக் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கம்பெனிஸ் தான் டிகிரி இல்லாமல் எடுத்துக்கிறாங்க. மற்ற எல்லா கம்பெனிஸுமே கண்டிப்பாக டிகிரி இருந்தால் தானே எடுத்துப்பாங்க. ஸோ வந்து வேறு கம்பெனி நீங்கள் மாறணும்னு நினச்சாலும் சரி, வேறு எதுக்கு போகணும்னு நினச்சாலும் யூ காண்ட். அண்ட் அதெல்லாம் அந்த ஒரு டிகிரிக்கான மதிப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அது இருக்காது. பட் இதுக்கு சொல்யூஷனுமே இருக்குது. லைக் அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, லைக் 2 years முடிச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது அலாங் சைடில் நீங்கள் ஓப்பனோட டிகிரி முடிச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. செகண்ட் திங், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் தான். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் நான் போய் ரீட் பண்ணும்போது அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தேர் இஸ் நோ guaranteed ஜாப். ஸோ ஃபார் த சேஃப்டி அவங்க கன்ஃபார்ம் இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தான். அண்ட் ஆல்சோ அவங்க போனோடனே ஜாப் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லவே இல்லை. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்குள்ளே போனாலே நமக்கு ஜாப் கிடைச்சா அப்படிலாம் கிடையாது. யூ ஹேவ் டு லேர்ன், யூ ஹேவ் டு ஒர்க் வித் இட், யூ ஹேவ் டு புட் யுவர் எஃபர்ட்ஸ். தேர்ட் திங், so it is an amazing path if you want to play the specific game. You don't know where to go, what path to choose. லைக் இன்னுமே வந்து நீங்கள் ஒரு காமன் திங்காக தான் உங்களோட பேஷன்லாம் தெரியாமல் இருந்தீங்கன்னா ஸோ இட் இஸ் அ பிட் ரிஸ்கியர். ஏன்னா ஜோஹோ ஸ்கூலில் அந்த ஸ்பெசிஃபிக்கான ரோலுக்குன்னு நீங்கள் வந்து அந்த 2 years ட்ரெயின் ஆகுறீங்க, தென் யூ கோனா ஒர்க். ஸோ அதனால இது கொஞ்சம் ரிஸ்க். ஓகேவா? இந்த 3 திங்ஸ் தான் லிமிடேஷன்ஸ்னு நான் பேசணும்னு சொன்னாங்க. அண்ட் என்னோட ரிசர்ச்லேயும் கிடைச்ச ஒரு விஷயம். ஸோ இது வந்து மற்ற எந்த வீடியோலுமே மென்ஷன் பண்ணல. ஸோ ஐ வாண்ட் டு டேக் இட் டு யூ கைஸ். அண்ட் தெர் ஆர் மெனி அதர் ப்ரோக்ராம்ஸ் அதர் தென் திஸ். ஸோ ஜோஹோ ஸ்கூல் அப்படிங்கிற மெயின் திங். பட் அவங்க வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜோஹோ ஸ்கூலோட எலிஜிபிலிட்டி வந்து +2 முடிச்சவங்க பாலிடெக்னிக். பட் லைக் காலேஜ் முடிச்சவங்களும் இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எடுத்து ஜோஹோக்கு என்ட்ரு ஆகலாம். இன்னொரு ப்ரோக்ராம் வந்து ஃபார் விமென், விச் இஸ் நேம்ட் அஸ் மறுபடி. லைக் கரியர் கேப் விட்டு இருக்கிறவங்க மாதிரி விமனுக்குலாம் ட்ரெயின் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம். ஸோ இதுவுமே ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஓகே, அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கு. ஓகே, நம்ம மெயின் திங்க பார்க்கலாம், ஜோஹோ ஸ்கூல். ஸோ இப்போ சொன்னதெல்லாம் வச்சு ஐயோ காலேஜ் சென்ட்ரோமே அச்சோ அப்படிலாம் நீங்கள் ரெக்ரெட் பண்ண தேவையே இல்லை. அண்ட் ஆல்சோ சொன்னதை வச்சு நீங்கள் ஜோஹோ ஃபவுண்டர் வந்து ஒரு ஆன்டி எஜுகேட்டட் போல காலேஜ்லாம் பிடிக்காது ஒரு அது மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். ஹீஸ் ஜஸ்ட் ஃபில்லிங் த கேப். ஓகே, பட் த திங் இஸ் காலேஜ் கொடுக்குற அளவுக்கு எந்த ஒரு லேர்னிங்குமே வேறு எதாலையுமே கொடுக்க முடியாது. நிறைய காலேஜ் வந்து த ரியல் டைம் இண்டஸ்ட்ரி திங்ஸ்ல வந்து ஃபெயில் ஆனாலும் இட் டீச்சர்ஸ் யூ மெனி திங்ஸ் லைக் நெட்வொர்க், ஃப்ரெண்ட்ஸ், அடாப்டேஷன்ஸ், கம்யூனிகேஷன், லீடர்ஷிப், பிஹேவியர் திங்ஸ், many things you can learn in college. Even in my first year I could learn a lot of things. ஸோ காலேஜில் வந்து கிடைக்கிறது வேற எங்கேயும் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் காலேஜ்லேயே இருந்து அந்த கேப்பை லைக் அந்த ரியல் டைம் அப்ளிகேஷனுக்கும் அந்த ஸ்டடீஸ்க்கும் நடுவில் இருக்க அந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணாலே ஜோஹோ ஸ்கூலில் எதுவுமே உங்களுக்கு தேவையில்ல. யூ கேன் பி வெரி எக்ஸல்ட் இன் ஆல் திங்ஸ். இந்த வீடியோ பார்த்து இதெல்லாம் எனக்கு முன்னாடி தெரியாமல் போச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க டு த ஃப்ரெண்ட் காலேஜில் வந்து கெரியர் பற்றி ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு. அண்ட் ஆல்சோ கவுன்சிலிங் போட்டு வெயிட் பண்ணியிருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சென்ட் பண்ணுங்க. See you in the next one. Bye bye.